வாரோட டென்ஷன் டே டு டே ரைஸ் ஆகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் கோல்டு மட்டும் ஏன் ஏறவே மாட்டேங்குது? அண்ட் கோல்டு ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா, இல்ல ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா? டீட்டெயில்டாக பார்க்கலாம். கோல்டோடைய பிரைஸ் டைரக்ஷனை பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யூஎஸ் உடைய ஃபெட் ரிசர்வ் உடைய நியூஸ் தான். அதில் ரீசெண்டாக அந்த ஃபெடரல் ரிசர்வ் உடைய சேர்பர்சன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கோல்டு நல்லாவே ஃபால் ஆகுது. அதாவது கோல்டோடைய பிரைஸ் பயங்கரமா கம்மியாகுது. ஓகே பிரதர், யூஎஸ்ல அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் அவங்களுடைய நாட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கும் கோல்டோட பிரைஸ் ஃபால் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்க $100 கொடுத்து கோல்டு பார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட் $100 எடுத்துட்டு போயிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கடன் தராங்க. ஆனா அந்த கடனுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் 5% வருஷம் வட்டி கேரண்டிடா கொடுத்துருவாங்க. அண்ட் ஒரு வருஷம் முடியுது. ஆனா அந்த ஒரு வருஷத்துல கோல்டு 3% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதாவது கோல்டோடைய வேல்யூ நீங்க வாங்கினதுல இருந்து ஒரு 3% ஏறி இருக்கு. அந்த சமயத்துல நீங்க அந்த கோல்டை வித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? $3 கிடைக்கும். சோ இப்போ டோட்டலா உங்க கையில இப்போ $103 இருக்கு. அப்படியே உங்க ஃப்ரெண்டோடைய ரிட்டர்ன்ஸை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூஎஸ்க்கு கடன் கொடுத்ததுனால அவருக்கு வட்டி மட்டுமே $5 கிடைக்குது. கம்பேர் டு கோல்ட், டாலர்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. பட் பிரதர், அது 2-3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கரெக்ட். பிக் இன்வெஸ்டர்ஸ் உடைய தாட் வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுடைய கேபிட்டலை இன்ஃபிளேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான ரொட்டேஷன் அடிக்கடி பண்ணுவாங்க. இதை நம்ம இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சேம் சினாரியோ போயிடலாம். அதே 1 இயர் பேக் 1 கிலோ தக்காளி $100 வச்சுக்கோங்க. அண்ட் யூஎஸ்ல ஆவரேஜா இன்ஃபிளேஷன் ரேட் வந்துட்டு 2-3% பர் ஆனம்னு வச்சுக்கோங்க. நீங்க $100 கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் $100 எடுத்துட்டு போயிட்டு யூஎஸ் உடைய கடன் பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 1 இயர் கழிச்சு அந்த தக்காளியோட ரேட் என்னவா இருக்கும்? $103 இருக்கும். பிகாஸ் யூஎஸ்ல ஆவரேஜான இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 2-3%. சோ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது? 3% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. இந்த கோல்டு வாங்கின காசையும் சேர்த்து உங்ககிட்ட இப்ப $103 இருக்கும். அதுவே உங்க ஃப்ரெண்டு கிட்ட $105 இருக்கும். கோல்டுல இன்ஃபிளேஷன்ல இருந்து நம்மளால மணியை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுது. வேறஸ் டாலர்ல இன்ஃபிளேஷனை பீட் பண்ண முடியுது. அதுவும் இந்த மாதிரியான ஹை டென்ஷன் சிச்சுவேஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, டாலர்ல உங்களுக்கு கேரண்டிடா ரிட்டர்ன் வந்துடும். வேறஸ் கோல்டுல உங்களுக்கு அந்த மாதிரி கேரண்டி தர முடியாது. இந்த வருஷம் உங்களுக்கு 3% கிடைச்சிருக்கு. மேபி அப்கமிங் இயர்ஸ்ல அது கம்மியாகலாம். சோ சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வரதுனால தான் பிக் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஹை டென்ஷன் சிச்சுவேஷன்ல டாலரை நம்பி போறாங்க. அதாவது அவங்களுடைய காசை டாலரா மாத்தி யூஎஸ் உடைய கடன் பத்திரம் வாங்கி யூஎஸ்க்கு கடனா கொடுத்துறாங்க. சோ இப்போ யூஎஸ் உடைய ஃபெட் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? இந்த கேரண்டீடான ரிட்டர்ன் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுதான் என்ன ப்ரீவியஸா என்ன இருந்ததோ அதை நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோல்டுல அப்கமிங் டேஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் யூஎஸ் உடைய ஃபெட் ரிசர்வுக்கும் கோல்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் கோல்டை பத்தி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை இந்த வீடியோட கமெண்ட்ல கேளுங்க. ஃபாலோ ஃபார்ம்